அன்பர்களே வணக்கம். பீமன் தன் அம்மா குந்தியை தூக்கிக் கொண்டு நடந்தான். அவனைத் தொடர்ந்து தருமபுத்திரன், அர்ஜுனன், நகுல சகாதேவன் ஆகியோர் நடக்கத் தொடங்கினார்கள். ஒருவர் கண்ணிலும் படாமல் அவர்கள் நடந்தார்கள். அவர்கள் போன இடம் ஒரு பெரிய காட்டுப் பகுதியாகும். அங்கே கொடிய விலங்குகளும் பெரிய பறவைகளும் காணப்பட்டன. அதே சமயத்தில் உயர்ந்தோங்கிய மரங்கள் காணப்பட்டன. அந்த மரங்களில் காய்களும் பழங்களும் பூக்களும் இருந்தன. கிழங்குகளும் ஆங்காங்கே இருந்தன. ஆனால் குடிப்பதற்குரிய தண்ணீர் மட்டும் அந்த இடத்திலே எங்கும் காணப்படவில்லை. மாலை பொழுது. திடீரென்று கடுமையான காற்று வீசத் தொடங்கியது. காற்றில் இலைகளும் காய்களும் உதிர்ந்தன. மரங்களின் கிளைகள் முறிந்தன. திசைகளை அவர்களால் பார்க்க முடியவில்லை. அப்போது பாண்டவர்கள் நடக்க சக்தியற்றவர்களாய் இருந்தார்கள். வேறு வழியின்றி அந்த கொடிய காட்டிலேயே அவர்கள் அப்படியே உட்கார்ந்து விட்டார்கள். அந்த நேரத்தில் அவர்களின் தாய் குந்தி மூர்ச்சை தெளிந்து எழுந்து உட்கார்ந்தாள். தன் பிள்ளைகளை பார்த்தாள். பேசத் தொடங்கினாள். அப்பா, மகன்களா, எனக்கு மிகுந்த தாகமாக இருக்கிறது. இனி என்னால் இங்கிருந்து வரவே முடியாது என்று கூறினாள். அம்மா, கவலைப்படாதீர்கள், நான் இருக்கிறேன், உங்களை நான் தூக்கிக் கொண்டு செல்கிறேன் என்று பீமன் தாய் குந்தியை தனது முதுகில் தூக்கிக் கொண்டு சற்று தூரம் நடந்து சென்றான். அவனைத் தொடர்ந்து தருமபுத்திரனும் மற்றவர்களும் நடந்தார்கள். தனது தாயின் வேதனையைக் கண்டு பீமன் கொதிப்படைந்தான். கௌரவர்களுக்கு அஞ்சி தங்களுக்கு இந்த நிலை ஏற்பட்டதே என்று கோபம் கொண்டான். அப்படி அவர்கள் நடந்து போகின்ற பொழுது ஒரு பெரிய ஆலமரம் காணப்பட்டது. அவர்கள் எல்லோரையும் அங்கே இருக்குமாறு, கீழே அமருமாறு பீமன் சொன்னான். பிறகு தனது தாயை பார்த்து, அம்மா, இதோ நான் போய் தாங்கள் குடிப்பதற்குரிய தண்ணீர் கொண்டு வருகிறேன் என்று அவரிடம் வேண்டினான். அதே சமயத்தில் தனது அண்ணன் தருமபுத்திரனை நோக்கி, அண்ணா, நான் தண்ணீர் எடுத்து வர எனக்கு அனுமதி கொடுங்கள் என்றான். அந்த நேரத்தில் பறவைகளின் ஒலி கேட்டது. அந்த ஒலியை கேட்ட மாத்திரத்தில் இங்குதான், அருகில்தான் ஏதோ ஒரு தண்ணீர் தடாகம் காணப்பட வேண்டும் என்று பீமன் கூறியவனாக, அண்ணா, நான் சென்று தண்ணீர் எடுத்து வருகிறேன், நீங்கள் இவர்களை பார்த்து கொள்ளுங்கள் என்று கூறிய வண்ணம் நடந்தான். தாமரை மலர்கள் நிறைந்த தடாகம் ஒன்றை கண்டான். அங்கு இறங்கினான். தனது தாகம் தீர தண்ணீரை குடித்தான். நன்றாக நீராடினான். தன்னுடைய சகோதரர்களுக்கு தாமரை இலையில் தண்ணீர் எடுத்துக்கொண்டான். நேரே ஆலமரத்திற்கு திரும்பி வந்தான். அந்த மரத்தின் அடியில் தனது தாயுடன் சேர்ந்து 5 பேரும் தூங்கி போய் இருந்தனர். பெருங்காட்டில் கட்டாந்தரையில் அவர்கள் தூங்கிக் கொண்டிருந்த காட்சியை கண்டு பீமன் மனம் வருந்தினான். அவர்களை பார்த்து புலம்பத் தொடங்கினான். வாரணாவத நகரத்தில் அழகிய பஞ்சனையில் உறங்கிய இவர்கள் இப்போது மண்தரையில் பசியோடு தூங்கிக் கொண்டிருக்கின்றனர். பல பணிப்பெண்கள் பணிவிடை செய்ய உயர்ந்த ஆசனத்தில் உறங்க வேண்டிய ராஜகுல மாதாவாகிய என் தாய்க்கு இந்த நிலை ஏற்பட்டுவிட்டதே. ஐயோ, இந்த காட்சியை காண எனக்கு சகிக்கவில்லையே. தர்மம் தவறாதவராக காணப்படுகின்ற என் அண்ணன் இதோ தரையில் படுத்திருக்கின்றானே. சிங்கங்களைப் போன்ற என் தம்பிகள் படுத்திருக்கின்றார்களே. இதைவிட பெரிய துன்பம்
உலகில் என்ன இருக்கிறது? கெட்ட புத்தியுள்ள திருதராஷ்டிரன் மன்னனால் நாட்டை விட்டு துரத்தப்பட்டோம். அவன் மகன் துரியோதனன் நம்மை அழிக்க திட்டம் தீட்டினான். விதுரரின் பேர் உதவியால் தீயில் இருந்து தப்பி பிழைத்தோம். இப்போது இந்த கொடிய காட்டில் சிக்கியிருக்கும் நாம் எந்த திசையில் செல்வோம்? துரியோதனா, உன் எண்ணம் ஈடேறிவிட்டதாய் மகிழ்ச்சி கொண்டிருக்கிறாய். நீ வாழ்க. என் அண்ணனும் தர்மம் தெரிந்தவருமாக இருக்கின்ற அத்தனை பேரும் எனக்கு அனுமதி கொடுத்தார்கள் என்று சொன்னால் நான் உன்னை சும்மாக விடமாட்டேன். இப்பொழுது உயிருடன் இருக்கிறாய். இப்போது எனக்கு இவர்களின் அனுமதி கிடைத்துவிட்டால் கூட போதும். கோபம் கொண்ட நான் சகுனி, கர்ணன், துச்சாதனன் ஆகிய இவர்களுடன் சேர்ந்து உன்னையும் யமன் உலகம் அனுப்பி வைத்து விடுவேன். ஐயோ அண்ணா, எனக்கு நீ அனுமதி தரவில்லையே என்று தனக்குள்ளாகவே அழுது கண்ணீர் விட்டு கலங்கினான். அவனுடைய கலக்கம், அவன் புலம்பிய புலம்பல், கோபத்தினால் கையோடு கையை சேர்த்து பிசைந்த அந்த செயலில் அங்கு இருந்தவை அனைத்தும் நடுங்கின. அவன் கண்கள் நெருப்பு துண்டுகள் போன்று ஜொலித்தன. சாதாரண மக்களைப் போன்று தரையில் புரண்டு குரட்டை விட்டு தூங்கும் தன் சகோதரர்களையும் தாயையும் அசையாமல் பார்த்து கொண்டிருந்தான். இங்கிருந்து இன்னும் சற்று தூரம் நடந்தால் இங்கு ஒரு நகரம் இருக்க வேண்டும் என்று தோன்றுகிறது என்று எண்ணினான். விழித்து கொண்டு இருக்க வேண்டிய இடத்தில் இவர்கள் தூங்குகிறார்கள். இவர்கள் களைப்பாரி விழித்த பின் இந்த தண்ணீரையாவது இவர்கள் குடிக்கட்டும், அதுவரையில் நான் விழித்து கொண்டிருக்கிறேன் என்று மனத்தில் எண்ணி தான் மட்டும் உறங்காமல் கண் விழித்தபடி பார்த்து கொண்டிருந்தான். இப்படி இருக்கின்ற பொழுது பாண்டவர்களும் குந்தியும் தூங்கிக் கொண்டிருந்த அந்த காட்டில் ஒரு பெரிய ஆச்சாமரம் இருந்தது. அம்மரத்தில் இடிம்பன் என்னும் பெயரை உடைய ஓர் அரக்கன் வாழ்ந்து வந்தான். அவன் மிகவும் கொடியவன். மனிதர்களின் உடலை தின்பவன். கருமையான நிறம் உடையவன். கோரை பற்களுடன் கூடிய பெரிய வாயை உடையவன். அவனுடைய தலைமயிரும் மீசையும் செந்நிறமாய் இருந்தது. பார்க்க பயங்கரமான தோற்றம் உடையவனாக காணப்பட்டான். மிகவும் பசியோடு இருந்த அவன் தற்செயலாய் மனித வாடை வருவதை நுகர்ந்தான். தனக்கு உணவு கிடைக்கப் போகிறது என்று மகிழ்ச்சி அடைந்தான். தலையை சொரிந்து கொண்டான். மனிதர்கள் வெகு சமீபத்தில் இருக்கின்றனர் என்று அவன் திட்டமாக நிச்சயித்து கொண்டான். தன் அருகில் இருந்த சகோதரியை பார்த்து பேசத் தொடங்கினான். தங்கையே, நீண்ட நாட்களுக்கு பிறகு இப்போது நமக்கு பிடித்த, எனக்கு மிகவும் இனிமையாக நான் உண்ணக்கூடிய உணவு கிடைக்கப் போகிறது. அதை எண்ணும் போதே என் நாவில் தண்ணீர் ஊறுகின்றது என்று சொன்னவன் தனது கோரை பற்களையும் அப்படியே வெளியே தெரியும்படியாக சிரித்தான். சிரித்தவன், நீண்ட நாட்களுக்கு பின் இன்றுதான் நான் மனித மாமிசத்தை உண்ணப்போகிறேன். நுரையுள்ள பச்சை இரத்தத்தை இன்று நான் குடிக்கப் போகிறேன். இந்த மனித வாடை என் மனதை மிகவும் மகிழ்ச்சி அடையச் செய்திருக்கிறது. ஆகையால் இடும்பியே, நீ விரைந்து சென்று மனிதர்களை கொன்று எடுத்துக்கொண்டு வா. நாம் இருவரும் சேர்ந்து உண்போம், பசியை போக்கிக் கொள்வோம். எழுந்திரு, புறப்படு என்றான். அப்படி சொல்லியதை கேட்ட இடும்பனுடைய தங்கை இடும்பி, அண்ணா, தங்கள் கட்டளையை நான் ஏற்றுக்கொள்கிறேன். இப்பொழுதே செல்கிறேன். எங்கே மனிதர்கள் காணப்படுகிறார்கள் என்பதை பார்த்து வருகிறேன் என்று சொல்லி இடும்பியானவள் அங்கிருந்து நடந்து வந்தாள். வருகிற வழியிலேயே பாண்டவர்கள் படுத்திருக்கும் இடத்தை கண்டாள். அவள் குந்தியுடன் மற்றவர்கள் தூங்குவதையும் அங்கே பீமன் விழித்து கொண்டு இருப்பதையும் கண்டாள்.
பீமனை பார்த்தவுடன் அப்படியே அவனுடைய அழகில் இடும்பி ஆனவள் மயங்கினாள், காமம் கொண்டாள். அன்பர்களே, தொடர்ந்து கேளுங்கள்.